நலத்திட்டம் நலத்திட்டம்னு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களே, இந்த நலத்திட்டம் மக்களுக்கு பயன்பெற மாதிரி இருக்கணும். இன்றைக்கும் தேவையில்லாமல் நலத்திட்டம்னு சொல்லி ரூபாய் வேஸ்ட் பண்ணுற நலத்திட்டம் இல்லை. மக்கள் வந்து மக்களுக்கு பயன்படும் மாதிரி இருக்கிறது தான் நலத்திட்டம். மக்களுக்கு பயன்படணும்னா எப்படி பயன்படணும்? இப்போ ஒரு நலத்திட்டம் வருதுன்னா அது மூலமாக அவங்க சம்பாதிக்கணும். வெறும் நீங்கள் அன்றைக்கி கொடுக்கக்கூடிய அந்த அரிசியோ பருப்போ அவங்களுக்கு அந்த 5 வருஷ காலங்கள் அவங்களுக்கு உதவாது. ஒரு நாள் ஒரு 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 மாதமோ மேக்ஸிமம் ஒரு மாதமோ அவ்வளோதான் அந்த அரிசி ஹெல்ப். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? இல்லை. அந்த நீங்கள் பண்ணக்கூடிய நலத்திட்டம் அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேலேயும் அது இருக்கணும், லைஃப் லாங் இருக்கணும். அந்த மாதிரி நலத்திட்டம் பண்ணுங்கள். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை கொண்டு போய் சேருங்க. அதுதான் பெரிய விஷயம். நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கும் ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நடத்துங்க. அதுதான் உண்மையான நலத்திட்டம். நீங்கள் நலத்திட்டம்னு சொல்லிவிட்டு ரூபாயை வேஸ்ட் பண்ணாதுங்க. ஒருத்தரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறீங்க, அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க, பயனுள்ளதை செலவு பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு லைஃப் லாங் பயன்படுற மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள். அதுதான் உண்மையான நலத்திட்டம். நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும்.